ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். என்ன பார்க்க போகிற வீடியோ இருக்குன்னா, வீடியோ பார்த்துருக்கேன் எல்லாத்துக்குமே கண்டிப்பாக பேன் கார்டு இது எல்லாத்துக்குமே அவசியமாக இருக்கும். எல்லாத்துக்கும் வச்சுருப்பீங்க. அண்ட் வீடியோட தமிழில் பார்த்து கெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை. இருந்தாலும் வந்து சொல்கிறேன், பேன் கார்டு லாஸ்ட் தொலைந்து போயிடுச்சோ அல்லது உடஞ்சிருச்சுன்னா அந்த பேன் கார்டை எப்படி ரீப்ரிண்ட் பண்ணுறது தான் வந்து பார்க்க போகிறோம். யூஸ்ஃபுல்லாக இருந்த வீடியோ வந்து கடைசி வாட்ச் பண்ணுங்க. பேன் கார்டு, ஆதார் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ் இது எல்லாமே வந்து ரொம்பவே முக்கியமாகிடுச்சு. ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ரிலேட்டடாக ஆஃபீஸுக்கு போகும்போது இல்லை மற்ற இடத்துக்கு போகும்போது வந்து இந்த பேன் கார்டு, ஆதார் கார்டு வந்து ரொம்பவே முக்கியமான இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட்ல வந்துருச்சு. ஸோ அப்படி இருக்க சமயத்தில் பேன் கார்டு எங்கேயாவது நீங்கள் எடுத்துகிட்டு போய் அது மிஸ் ஆகிருந்துச்சுன்னா, இல்லை அந்த பேன் கார்டு தெரியாமல் பர்ஸில் வச்சோ இல்லை பைக்கில் வச்சுட்டு போகும்போது இல்லை எங்கேயாவது கீழே பட்ட யாராவது தெரியாமல் உடச்சிட்டாலும் இப்படி ரீப்ரிண்ட் பண்ணுறது வந்து பார்க்க போகிறோம். ஸோ உடச்சிட்டா வந்து பிரச்சனை கிடையாது. அண்ட் நம்ம ரீப்ரிண்ட் பண்ணிக்கலாம். ஒருவேளை தொலைஞ்சிருச்சுன்னா நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன் வந்து ஃபர்ஸ்ட் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி இந்த இடத்துல வந்து பேன் கார்டு இந்த டேட்ல வந்து தொலைஞ்சிருச்சுன்னு சொல்லி வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. ஏன்னா பேன் கார்டுங்கிறது ரொம்ப முக்கியமான டாக்குமெண்ட். மேபி மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ அதனால வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிருங்க. அண்ட் நீங்க கேட்கலாம், ப்ரோ புதுசாக அப்ளை பண்ணணும்னு சொல்லி கேட்டீங்கன்னா அப்ளைலாம் பண்ணக்கூடாது. ஒரு ஆளுக்கு வந்து ஒரு பேன் கார்டு தான். ஸோ அதனால வந்து மறுபடியும் 2வது தடவை பண்ணீங்கன்னா அது இல்லீகலாவது மாறிடும். ஸோ அதனால அந்த பேன் கார்டு தொலைஞ்சதாவே இருக்கட்டும். ஸோ இப்போ மறுபடியும் நம்ம ரீப்ரிண்ட் நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஸோ எப்படி பண்றதா தான் வந்து பார்க்க போறோம். உடஞ்சிருந்தாலும் பிரச்சனை இல்லை. இதே மெத்தட் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அந்த வெப்சைட்டுக்கான லிங்க் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜுக்கு வந்து ஓப்பன் ஆகும். சைடில் வந்து ஷோ பண்ணுறேன். நீங்க வந்து பாருங்க. அவங்க கேட்டிருக்க ஒவ்வொரு டீட்டெயில்ஸும் வந்து ஃபில் பண்ணுங்க. உங்க பேன் நம்பர் கண்டிப்பா ஜெராக்ஸ் ஏதாவது வச்சிருந்தா கூட அந்த பேன் நம்பர் வந்து பார்த்து டைப் பண்ணிக்கங்க. ஆதார் நம்பர் அண்ட் டேட் ஆஃப் பர்த் நீங்க டைப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கீழே இருக்க அந்த டிக் கொடுத்துட்டு நம்ம கேப்சா வந்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு உங்களோட பேன் கார்டில் அங்க இருக்க இன்க்ளூட் பண்ணிருக்க டீடைல்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். ஸோ இது எல்லாமே வந்து கரெக்டாக சொல்லி வந்து பாருங்க. ஒன்ஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்து செக் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மொபைல் அண்ட் இமெயில் வந்து கேட்பாங்க. அண்ட் நீங்க 2 கொடுத்தாலும் கொடுத்துக்கலாம், பிரச்சனை இல்லை. ஏதாவது ஒன்று கொடுத்தாலும் நீங்க கொடுத்துக்கலாம். மொபைல் நம்பர் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் மொபைல் நம்பர் கொடுத்தா உங்களுக்கு ஓடிபி வந்து ஜென்ரேட் ஆகும். அந்த ஓடிபி நீங்க என்டர் பண்ணிட்டு வேலிடேட் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் இந்த பேஜ்ல பேமெண்ட் ஆப்ஷன் நீங்க வந்து சூஸ் பண்ணணும். உங்களுக்கு எந்த பேமெண்ட் நீங்க மோட் பே பண்றீங்களோ ஸோ அதை நீங்க சூஸ் பண்ணிட்டு பேமெண்ட் வந்து ஒன்ஸ் பே பண்ணுங்க. உங்களுக்கு கிட்டத்தட்ட 50 rupees நீங்க பே பண்ணாலே வந்து போதும். ஒன்ஸ் பே பண்ணதுக்கப்புறம் நீங்க ரெசிப்ட் கூட டவுன்லோட் வச்சுக்கலாம். அந்த ஸ்டேட்டஸ் நீங்க கூட செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ 50 ரூபா பே பண்ணதுக்கப்புறம் ஒரு 15 நாள்ல மேக்ஸிமம் உங்களுக்கு ஒரு 20 டேஸ்க்குள்ள உங்க அட்ரஸ்க்கு அந்த பேன் கார்டில் இருக்க அந்த அட்ரஸ்க்கு வந்து பேன் கார்டு வந்து டெலிவரி பண்ணிடுவாங்க. ஸோ நீங்க ஈஸியாக நீங்க யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ தொலைஞ்சிருச்சுன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து அப்ளை பண்ணுங்க. உடஞ்சிருச்சுன்னா இதே மெத்தட் நீங்க வந்து ஃபாலோ பண்ணுங்க. ஸோ ஒரு 15 நாளுக்குள்ள ஈஸியாக நீங்க பேன் கார்டு வந்து வாங்கிக்க முடியும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி புதுசாக மறுபடியும் போய் எல்லா டீடைல்ஸ் கொடுத்து அப்ளை பண்ண வேணாம். ஸோ அது வந்து இல்லீகல் பிரச்சனையாக மாறிடும். ஸோ அதனால ஒரே ஒரு பேன் கார்டு ஒரு ஆளுக்கு மட்டும்தான். அண்ட் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி புது பேன் கார்டு ரீப்ரிண்ட் பண்ணிக்கங்க. ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையா சொல்லுங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை பிடிச்சா மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. இதே போல யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனல் மறக்காம ஆர்டர் ஃபாலோ பண்ணுங்க. பக்கத்தில் மறக்காம ப்ரெஸ் பண்ணுங்க. மீண்டும்